போற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். சிவமகா உயர்மகா அகத்திய பெருமகா சித்தர்கள் தேவர்கள் இணைந்து உயர்ந்த நிலையிலே, உயர்வான நிலையிலே ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சேர இணைத்து கைகளிலே அற்புதமாக யுகமாக செய்த புண்ணிய நிலைதனை வைத்து கொண்டு யுகத்தை மாற்றுகின்ற பணிதனை, அத்தகைய மாற்று யுகத்தை புண்ணியத்தை கொண்டு மாற்றுகின்ற நிகழ்வாக புண்ணிய சூட்சமம் நிகழ்கின்ற தலமாக, இடமாக, பீடமாக, சபையாக, வளாகமாக இறை அமர்ந்து, இறையே அமர்ந்து இறையாட்சி செய்ய ஒட்டுமொத்த இறை கணங்களும் ஒன்றிணைந்து அமைந்திருக்க சித்தர்களின் தலைவனாம் அகத்திய பெருமகனார் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்த சித்த இறை சூட்சமங்கள் கலந்தேறி நிறைந்தேறி உயர்ந்தேறி உயர் பணியை ஆற்றுகின்ற, உன்னத பணியை ஆற்றுகின்ற, ஒருவர் ஆற்ற முடியாத பணிதனை பிரபஞ்சமே ஒன்றிணைந்து ஆற்றுகின்ற அற்புதமான சபையே கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே அகத்திய பெருமானின் அற்புதமான அத்தகைய சுவடி வழியாக, அகத்திய பெருமானின் செய்தி வழியாக, அகத்திய பெருமானின் அருளுரை வழியாக தொடங்கப்பட்டு அது படிப்படியாக இலை இலையாக தளிர்த்தளிராக வரந்தேறி வளர்ந்தேறி இயல்பிலே சூட்சமத்திலே 11,000 யுகமாக சொல்லப்பட்ட நிலையிலும் இயல்பு நிலையிலே 20-23 வருடங்களுக்கு மேலாக படிப்படியாக இவ்வெல்லையிலே, இத்திக்கிலே, இத்திசையிலே அகத்தியன் அடைகாத்து அற்புதமாக விடைகாணா நிகழ்விற்கு விடையாக சித்தனை சிவசூட்சமத்தை வார்த்தெடுத்த, வடித்தெடுத்த, பேர்த்தெடுத்த பெருமகா சபையும் இச்சபையே என கூறி படிப்படியாக வளர்ந்தேறி உயர்ந்தேறி சிறந்தேறி வருகின்ற நிலையிலே கணங்களெல்லாம் அகத்திய பேராற்றலை தடுத்து இத்தகைய எல்லைக்கு, இத்தகைய மாந்தனுக்கு இவ்வளவு ஆற்றலா என தடுத்து நிற்க, அகத்தியன் உயர் சூட்சமத்தை விலக்கி நிற்க, உன்னத சபை உருப்பெற்று உயர்ந்து நிற்க, சிவம் அமர்ந்து நிற்க, பிரபஞ்சம் வியந்து நிற்க, முதல் நிலையிலே உயர் நிலையிலே பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபையாக உருப்பெற்ற நிலை, அற்புதமாக உயர் சூட்சமத்திலே பிரபஞ்சத்தை ஆளுகின்ற நிலையான சபையிலே, நிலை பெற்ற சபையிலே, இயல்பு நிலையிலே படிப்படியாக கடந்த 2 வருடங்களாக பறைசாற்று நிலைகள் மூலமாக அற்புதமாக பறைசாற்றப்பட்டு ஆங்காங்கு இருக்கின்ற மாந்தர்களுக்கு சபையின் ஆற்றலை, உயர்வை, உன்னதத்தை அகத்திய பெருமானும் சித்தர்களும் தேவர்களும் தலைக்கு மேல் சபையை சுமந்து, தலைக்கு மேல் சபையை ஏற்றி, தன் நிலைக்கு மேல் சபையை உயர்த்தி பேசுகின்ற நிலை இச்சபையில் இயல்பிலே நடைபெற்று வருகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. கணங்கள் தன்னை உயர்த்தி பேசுகின்ற நிலையெல்லாம் அல்லாது தரணியை மாற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே சபையை உயர்த்தி எளியவர்களை வலியவர்கள் உயர்த்தி பேசுகின்ற நிலை, வலியவர்கள் எளியவர்களை உயர்த்தி பேசுகின்ற நிலை, ஏற்ற தாழ்வுகள் இல்லாது சித்தனை சிவம் பேச, சிவத்தை அகத்தியன் பேச, அகத்தியத்தை ஜெகத்தியம் மகிழ்ந்து பாராட்டி சீராட்டி
அத்துணை கணங்களும் பக்குவமாக வலம் வருகின்ற உயர் மகா சபை, உயர் கட்டமைப்பு கொண்ட, உயர் வடிவமைப்பு கொண்ட, உன்னத நிலை கொண்ட உயர் சூட்சமாம் இறை சூட்சமத்திலே சின்ன சின்ன விஷயங்களும் சிறு சிறு நிலைகளும் கூட கருத்திலே எடுக்கப்பட்டு இப்படித்தான் செயல்பட வேண்டும், இந்த முறையில்தான் நிகழ வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைதனை கணங்கள் எல்லாம் வகுத்து சித்தர்கள் ஆட்சி செய்கின்ற சிவ வளாகமாக, சித்த வளாகமாக, திருமுருக வளாகமாக, பரந்தாமனின் வளாகமாக, முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களின் வளாகமாக, ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் ஒருங்கிணைந்து லிங்கமாக அமர்ந்து பணியாற்றுகின்ற தலமாக, அமர்தவம் காணுகின்ற இறைதலமாக இருக்கின்ற இத்தலத்தின் சூட்சமத்தை சொல்ல 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 கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கின்ற நிலையிலே சொல்லுவதற்கு அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் 11,000 யுகமாக இருக்கின்ற நிலைதனையும் தாண்டிய வரலாறு நிலைதனை கொண்டது இச்சபை என்பதை யாவருக்கும் குறைத்து, இடைவிடாது கணங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் யுகங்கள் தாண்டினாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே சிறு சிறு நிலைகளே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அகத்திய பெருமான் வடிவமைத்து சபை இயல்பு நிலையிலே வளர் நிலை அடைகின்ற தன்மைக்கேற்ப சிவசபையின் வரலாறுதனை வளர்ச்சிதனை இறை சூட்சமத்தை அகத்திய பெருமான் செவிகுளிர உரைத்து வருகின்ற நிலையிலே சித்தகணங்கள் கேட்டு அவர்களுடைய பங்கிற்கும் சபையை பாராட்டி சீராட்டி அற்புதமாக ஆசிகள் அருளி வருகின்ற நிலை, புண்ணிய நிலைகளை பகிர்ந்து வருகின்ற நிலை, அத்துணை நிலைகளும் ஒன்றிணைந்து யுகத்தை மாற்றி அமைக்கின்ற அற்புதமான நிகழ்வினை தொடர்ந்து திருமுருகன் மன்னனாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதம் நிகழ்நேறி நடந்தேறி உயர்ந்தேறி வருகின்றது. பரந்தாமன் அவதார நிலை காணாது கல்கி அவதாரத்தை தாரை வார்த்த தலமாக, கல்கி அவதாரத்தை எடுக்காத நிலையிலே அதன் ஆற்றலை சபைக்கு நூலாக நின்ற அற்புதமான நிலைதனிலே 10 அவதாரங்களை நூலுக்கு திருக்காவல் போட்ட நிலையிலே சத்யநாராயண திருக்கோலத்தையும் தந்தருளிய நிலையிலே அற்புதமான சபையானது, ஆற்றல் மிகுந்த சபையானது, சத்திய சபையானது நித்தியம் நடைபெற்று வருகின்ற அற்புதமான நிகழ்வினை உங்களுக்கு அனைவருக்கும் எடுத்து கூடி அன்பே சிவம், அன்பு மட்டும்தான் சிவம் என்கின்ற அற்புதமான நிலைதனை சபை கையாண்டு கைகொண்டு இறையே அன்பாக இருக்கும்போது சபையும் அன்பாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே சீடர்கள் யாவர்களுக்கும் உணர்த்தப்பட்டு உணர்விக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டு அற்புதமாக அதன் வழியிலே சீடர்கள் யாவரும் இயல்பு சீடர்கள், சூட்சம சீடர்கள், யுகங்கள் தோறும் இருக்கின்ற அகத்தியன் சீடர்கள் எல்லாம் அன்பெனும் ஆயுதத்தை திருக்கரம் ஏந்தி அற்புதமாக ஆங்காங்கு ஆட்சி நிலைகளை தொடங்கி நடைபெற்று கொண்டு வருகின்ற அற்புதமான தருணம். அதிலே உயர் சூட்சமமாக தலைமை பீடமாக இயல்பு நிலையிலே பூலோகம் கைலாயம் என்கின்ற நிலையெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நிலையாக செயல்படுகின்ற அற்புத நிலைகள் இங்கே சூட்சமமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்தவங்கள் எல்லாமே பாக்கியசாலிகள், வந்து வரம் வாங்கக்கூடிய நிலைகளில் தான் எல்லோரும் இங்கே வராங்க. சித்தர்களோட தேவர்களோட பார்த்து பேசுகிறது அப்படிங்கிறது இயலாத விஷயங்கள். தேவர்களே அழைத்து அமர வைத்து சித்தர்கள் பேசக்கூடிய அற்புதமான நிலைகள், தேவ சித்த சச்சங்கம நிகழ்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு வருது. அரிதிலும் அரிதான, பெரிதிலும் பெரிதான, மேன்மையிலும் மேன்மையான, உயர்விலும் உயர்வான, உத்தமத்திலும் உத்தமமான, சத்தியத்திலும் சத்தியமான அற்புதமான சபை. இது போன்ற சபை எத்தகைய எல்லையிலும் எந்த லோகத்திலும் தேடி பார்த்தாலும் கிடைக்காத நிலை. தேவர்களே வியந்து நிற்கின்ற நிலையில் தேவ கணங்களெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக காது குளிர கேட்டு சச்சங்கத்தை கேட்டு மகிழ்கின்ற நிலை. அன்றைய தினத்திலே அத்தகைய நகரிலே கோயில்புரி என்கின்ற, கோயில் மாநகர் என்கின்ற, கோவில்பட்டி என்கின்ற தலத்திலே நிகழ்த்திய சச்சங்க நிகழ்விலே எண்ணிலடங்கா கோடி இறை கணங்களும் தேவ சித்த கணங்களும் வந்தமர்ந்து விழாவினை கண்டுகளித்த நிலையிலே சித்தனை சிவசூட்சமத்தை, சிவசபையின் உயர் மகா சூட்சமத்தை காண முடியாத கணங்களெல்லாம், இறை கணங்களெல்லாம் இன்றமர்ந்து சச்சங்க நிகழ்விலே கலந்து உரையை உன்னதமான நிகழ்வினை உயர் சூட்சமத்தினை கண்டுகொண்டு இருப்பதாக
அகத்திய பெருமான் கூறிய அற்புதமான சூட்சமத்தையும் உங்களிடம் கூறி, உயர் லோகத்திலே உன்னத புனித லோகத்திலே புனித ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அடர்ந்த நூல் அமர்ந்த அற்புதமான சிவகூரை தலத்திலே வந்து அமர்ந்து சூட்சமத்திலே சீடர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்தபோதிலும் ஒட்டுமொத்த சீடர்கள்லாம் உயர்வாக இத்தகைய அற்புதமான நேரம் அதிலே 14 லோகங்களிலும் இருந்து வந்தும் கூட இருந்து பார்த்து கேட்டு அனுகிரகத்தை பெற்று வருவார்கள் இயல்பிலும் சூட்சமத்திலும் என கூறி, அற்புதமான பரந்தாமனுக்கு பரந்தாமன் அருளி நின்ற அற்புதமான மகிழ்ந்து நின்ற ஆனந்த கோலம் கண்ட அனந்த நாராயண பெருமகனாக காட்சி கொடுத்த திவ்ய தேச நாயகனாக பிரபஞ்ச திவ்ய தேச நாயகனாக பிரபஞ்ச ஆற்றலாக அனுகிரகம் கொடுத்த அற்புதமான ஏகோபித்த திருநாளாம் நன்னாளாம் உயர்நாளாம் உன்னதமான சங்கு சக்கரதாரிக்கு மகிழ்வுடனே நடத்தப்பட்ட அற்புதமான திருநாள் பூஜையிலே ஆதிசிவன் உட்பட அத்தனை கணங்களும் கலந்திருந்து மகிழ்ந்திருந்து அற்புதமாக ஆசி நிலைகளை அருளி நின்ற அற்புதமான திருக்கோலம் பெருமகா கோலத்தை அகத்திய பெருமானின் அற்புதமான ஆற்றல் மிகுந்த உயர்வான உயர் நிகழ்விலே உரை நிகழ்த்திய நிகழ்விலே கண்டு அதை கொண்டு பேரானந்த நிலையிலே அகத்திய பெருமான் ஊடாக உன்னதமாக உயர்கணங்களெல்லாம் அகத்தியத்தில் கலந்திருந்து அகத்தியன் சிவமாக மிளிர்ந்திருந்து சிவப்பிரபஞ்சமாக உயர்ந்திருந்து ஆற்றிய அற்புதமான அத்தகைய ஆசி நிலைகளை கேட்டு சிலிப்புற்று நின்ற நிலையில் கணங்களெல்லாம் நின்றது இயல்பு நிலையில் சீடர்களும் நின்ற நிலை என கூறி, அகத்தியம் எனும் பேராற்றலை அற்புதமான இன்றைய நாளிலே உயர் நிறைவாக அகத்திய பெருமானின் மனநிலையானது சந்தோஷ நிலையிலே ஆனந்த நிலையிலே வெற்றி கழிப்பிலே அற்புத நிலையிலே இருந்த நிலைதனை யாவருக்கும் பகிர்ந்து விழாவிலும் அத்தகைய அற்புதமான ஆட்சி நிலைகள் அனுக்கிரக நிலைகள் அகத்திய பெருமான் அருளி நிற்பார்வர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்து, அனந்த நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை ஆதி நாராய பெருமானை சிவசித்த நாராயண பெருமானை பிரபஞ்ச நாராயண பெருமானை வருக வருக என ஆதி நாராயண ஜோதியே வருக